ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ் வேதிவினை வேகவியல் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம ரேட் லா, ரேட் கான்ஸ்டன்ட், ஆர்டர், மாலிகுலாரிட்டி இதெல்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முதல் வகை வினைக்கான சமன்பாடு, அதாவது இன்டகிரேட்டட் தொகைப்படுத்தப்பட்ட ஒரு முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடுன்னு தமிழ்ல கொடுத்திருப்பாங்க. இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இதை நம்ம என்ன செய்ய போறோம்? டிரைவ் பண்ண போறோம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இது வந்து டிஃபரன்ஷியல் இன்டகிரேஷன் வரக்கூடிய ஒரு கொஸ்டின். 2020ல கூட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ போர்டு எக்ஸாம்ல. ஸோ அதனால கவனிங்க, ஈஸி தான், சரியா? ஸோ அதை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ரைட். அப்ப முதல்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லிட்டு இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் சொல்லிட்டேன். ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் A gives products. A gives products. ஒரு ப்ராடக்ட்ட கொடுக்குது. ஏங்கிறது ஒரு ப்ராடக்ட்ட கொடுக்குது. ரைட். இப்ப இதுக்கு நம்ம என்ன எழுதணும்னா ரேட் எழுதணும். ரேட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரேட்னா என்ன? ரேட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா எப்படி எழுதுவோம்? ரேட் முதல்ல ஒரு இந்த பாடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும்னா ரேட்னா என்ன, ரேட் எப்படி எழுதணும், ரேட் லா எப்படி எழுதணும், ரேட் கான்ஸ்டன்ட்னா என்ன, இதெல்லாம் தெரியும். தெரிஞ்சாதான் இது பண்ண முடியும், சரியா? சோ ஃபர்ஸ்ட் ரேட் எழுதுறதுன்னு ஒண்ணு இருக்கு. ரேட்னா ஸ்பீடு. சோ ரேட் இஸ் ஈக்குவல் டு, தமிழ்ல வந்து வினை வேகம்னு பேரு, சரியா? ரேட்னா அந்த எப்படி எழுதுறது அப்படின்னு is equal to minus d of a by dt. இப்படி எழுதணும். மைனஸ் டி ஆஃப் ஏ பை டிடி. இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் ரேட் எழுதுறது அப்படின்னு பேர். வினை வேகம் என்பது மைனஸ் டிஏ பை டிடி. இந்த டிடிங்கிறது என்னன்னா டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஈக்குவேஷன், சரியா? அதாவது ஸ்மால் சேஞ்ச். இது வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் என்னன்னா ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வந்து லோ ஆகிட்டே போகுது அப்படின்னு அர்த்தம். இல்ல ப்ராடக்ட் உருவாக ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இந்த மைனஸ் சைன் போடுறோம். இது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஒய் நெகட்டிவ் சைன் இந்த மாதிரி புட் இன் திஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். So it is a differential equation. The negative sign indicates that the concentration of reactant decreases with respect to time அப்படின்னு எழுதும். அதாவது நேரத்தை பொறுத்து A இன் செறிவானது குறைந்து கொண்டே வருவதால் இதற்கு எதிர்குறி இடப்படுகிறது, சரியா? ரைட். அப்ப சரி எழுதிட்டோம். அடுத்து என்ன எழுத போறோம்னா ரேட் லா எழுத போறோம். ரேட் லா. ரேட் லா இஸ் ஈக்குவல் டு k of a பவர் 1. ஏன் இப்படி எழுதுறோம்? k பவர் 1 எழுதுறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், அதனால k பவர் 1 எழுதுறோம். காரணம் என்ன? ரைட். ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா அதாவது என்ன சொல்லியிருக்கேன் நான், எப்பவுமே ஆர்டர் வந்து 1 அப்படின்னா அதை என்ன செய்வோம்? இங்க ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இங்க 2ன்னு வச்சுக்கோ, ஏன் 2 ரெப்ரசென்ட் பண்ணுவோம், சரியா? அப்ப ரேட்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் ஈக்குவேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து A gives products, அதுக்கு ரேட் எழுதுறோம் மைனஸ் டிஏ பை டி ஆஃப் ஏ பை டிடி அப்படின்னு. ரேட் லா வந்து இப்படிதான் எழுதணும், k இன்டூ ஏ பவர் 1 எழுதணும். ஏன்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் ஈக்குவேஷன்ங்கிறதுனால இப்படி எழுதுறோம், சரியா? சரி, இப்ப ரேட் எழுத தெரியணும், ரேட் லா எழுத தெரியணும் ஒரு ஈக்குவேஷனுக்கு. இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டிஃபரன்ஷியல்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு ஸ்மால் சேஞ்ச் கான்சன்ட்ரேஷன் இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைமை பொறுத்து ஒரு ஸ்மால் சேஞ்ச் இருக்குங்கிறது தான் ரேட்டுங்கிறது. இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரேட்லாம் இருக்குல்ல, இத கொஞ்சம் ஒரு மாத்த போறோம். மாத்திட்டு என்ன பண்ண போறோம்னா இந்த ரேட்லாவையும் இந்த இதையும் வந்து என்ன பண்ண போறோம்னா ஈக்குவேட் பண்ணி போட போறோம். தட் இஸ் இது ரெண்டும் சேம். அப்ப இது ரெண்டும் சேம்ங்கிற மாதிரி கொண்டு வர போறோம். தட் இஸ் ஃப்ரம், சோ இது 1 2ன்னு வச்சுக்கோ, வச்சுட்டு மைனஸ் dA of by dt which is equal to என்ன k of a power 1 இப்படி நம்ம வச்சுக்க போறோம். இப்ப
என்ன சொன்னேன், minus d of a by dt which is equal to k of a power 1. இந்த 1ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர்னால 1 எழுதி. ரைட், இப்போ என்ன பண்ண போறோம்னா சேஞ்ச் பண்ண போறோம். இந்த a இங்க கொண்டு வரணும். அப்ப minus d of a by a which is equal to k into dt அப்படின்னு கொண்டு வரோம். சரியா? இந்த ஈக்குவேஷன் இப்படி கொண்டு வந்துட்டோம். நமக்கு என்ன தேவை, இதனுடைய கேயோட வேல்யூ தான் நமக்கு வேணும். தட் இஸ் ரேட் கான்ஸ்டன்டோட வேல்யூ. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை இன்டகிரேட் பண்ணணும். ஏன் டிஃபரன்ஷியல்லே இதுக்கு ஆன்சர் கிடைக்கல அப்படின்னு கேட்டா, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து டைம் இன்க்ரீஸ் ஆக அதாவது கான்சன்ட்ரேஷன் குறைய குறைய டைமை பத்தி இது வந்து சொல்லாது. ஏன்னா இது கான்சன்ட்ரேஷன் தானே இருக்கு, அப்ப சொல்லாது, நமக்கு தெரியாது. அதே போல பர்டிகுலர் டைம்ல கான்சன்ட்ரேஷன் எவ்வளவுங்கிறதும் தெரியாது. அதுக்காக தான் இதை இன்டகிரேட் பண்றோம், இந்த ஈக்குவேஷனை இன்டகிரேட் பண்றோம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இன்டகிரேஷன் சிம்பிள் இப்படி போடணும், தெரிஞ்சிருக்கும், சொல்லி கொடுத்துருப்பாங்க மேக்ஸ்ல. மைனஸ் dA by a which is equal to k into dt. பொதுவா கான்ஸ்டன்ட் இருந்தா வெளியில போட்டுருவோம், dt. இங்க என்ன எடுத்துருக்கோம், a0 a, இது லோயர் லிமிட், இது அப்பர் லிமிட். இங்க t equal to 0, இங்க t equal to t, இப்படி எடுத்துருக்கோம். ரைட்டா? சோ இப்ப என்ன பண்ண போறோம், இன்டகிரேஷன் d of a is a, தெரியும்லது, இதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். தெரியுமா அந்த ஈக்குவேஷன், இது ஒரு ஃபார்முலா தெரியுமா, மேல இது இருந்ததுன்னா அந்த ஃபார்முலா படி இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ln a, log a. இந்த இடத்துல நம்ம ln யூஸ் பண்றோம், சோ ln a வரும். இந்த இடத்துல dt பண்ணா t, அப்ப பாரு minus ln a which is equal to a0 a which is equal to k into t. ரைட்டா? இந்த t எப்படி வந்தது, dt இன்டகிரேட் பண்ணி t வந்தது. இது எப்படி வந்தது, மைனஸ் d of a by a இன்டகிரேட் பண்ணி வந்தது. இது லோயர் லிமிட் அப்பர் லிமிட். அதே போல இங்க என்ன இருக்கு, லோயர் லிமிட் அப்பர் லிமிட் இருக்கு. இங்க t is equal to 0 இருக்கு, இங்க t is equal to t இருக்கு. சரியா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி இன்டகிரேட் பண்ணியாச்சு அப்படின்னா அத அப்பர் லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டை நம்ம என்ன செய்யணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுல என்ன ஃபார்முலானா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. சரியா? சப்போஸ் இங்க 3 2 இருந்தா 3 மைனஸ் 2 அந்த மாதிரி இப்ப பாரு, மைனஸ் ln a, இந்த ஏக்கு பதிலா a, அதனால சரியா போச்சு. மைனஸ் ஆஃப், இங்க ஒரு மைனஸ், ஆல்ரெடி ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் ஆஃப் ln a0. இதை நம்ம என்ன பண்ணிட்டோம், சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஓகே, k இன்டு இங்கேயும் t, இங்க 0, அப்ப t மைனஸ் 0 இஸ் இதுதான். சோ அதனால kt போட்டுருவோம். சரியா? இப்படி வேணாலும் போட்டுக்கோ, kt இன்டு மைனஸ் k இன்டு 0 அப்படி போட்டு அடுத்த ஸ்டெப்ல கூட கொண்டு வரலாம். புரிஞ்சா ஓகே தான். இப்ப பாரு, இது எப்படி எழுதலாம், மைனஸ் ln a minus ln a plus ln a0 which is equal to kt. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். சரியா? ரைட். இப்ப இது என்ன பண்ணலாம், ln a0 by a which is equal to kt இப்படி கொண்டு வந்துடுறோம். ரைட்டா? இந்த லான லாகா மாத்துறதுக்கு 2.303 என்ன செய்யணும், நம்ம பெருக்கணும். ஓகே, நமக்கு தேவை k தான், அந்த அதுக்குதான் நம்ம இவ்வளவு நேரம் டெரைவ் பண்ணிட்டு இருக்கோம். அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாரு, 2.303 into log 10. இந்த 10 வந்துச்சுன்னா இங்க 2.303 பெருக்கும். a0 by a which is equal to kt. ரைட்டா? சோ இது இந்த சைடு கொண்டு வரோம். kt is equal to 2.303 இப்படி எழுதிடலாம். kt is equal to 2.303 into log 10 a0 by a இப்படி கொண்டு வரலாம். நமக்கு என்ன தேவைமா, k. அப்ப என்ன போடலாம், 2.303 into log base 10 a0 by a by t. This is first order rate equation. இதுதான் முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு அப்படின்னு சொல்றோம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு k வேல்யூக்கு இவ்வளவும் தெரிஞ்சாச்சு. அதை என்ன செய்யறோம்னா ஒரு கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல கொடுக்குறாங்க.
இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இப்படி பண்ணா என்ன கிடைக்குது அப்படின்னா இப்படி கிராஃப் கிடைக்குது. கிராஃப் பாரு நெகட்டிவ் ஸ்லோப்பா இருக்கு, மேல இருந்து கீழே நோக்கி வருது பாரு. சோ எதுக்கு போட்டிருக்காங்க, டைம்க்கும் LNAக்கும் போட்டிருக்காங்க. இது டைம் T, இது LNA, ரைட்டா? இந்த பாரு டைம் T, இது LNA போட்டிருக்காங்க. போடும்போது என்ன கிடைக்குதுன்னா இப்படி ஒரு கிராஃப் கிடைக்குது வித் நெகட்டிவ் ஸ்லோப். இது என்ன பண்ணணும்னா ஒரு டான்ஜென்ட் இதுக்கு வரைஞ்சு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சா நமக்கு என்ன தெரிஞ்சிடும், கேயோட வேல்யூ தெரியும். அதாவது இப்படி நம்ம கண்டுபிடிச்ச கே வேல்யூவும் இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனும் சேமா இருக்கும். ஓகேவா? ஏன்னா 5 மார்க்ல கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தனியா கேள்வி கேட்பாங்க. கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேட்பாங்க. சரியா? அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாத்தையும் எழுதி கிராஃபிக்கல் ஸ்டெப்பும் எழுதி இந்த கிராஃப் போடும். ரைட்டா? ஒரு வரி கிராஃப் பத்தி சொல்லணும். சரியா? சோ எப்படின்னு நான் சொல்றேன். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை சேர்த்து செய்வோம், பார்ப்போம். graphical representation பாரு LNA0 இந்த ஃபர்ஸ்ட் எழுதணும்ல அது -LNA which is equal to KT. இது ஃபர்ஸ்ட் நம்ம டெரைவ் பண்றதுக்கு முன்னாடி எழுதணும்ல அந்த இந்த KT இந்த பக்கம் கொண்டு வா. பாரு LNA0 -KT which is equal to LNA. ரைட்டா? இப்போ என்ன பண்ண போறோம், இந்த LNA இங்க கொண்டு வா. இப்படி கூட எழுதிக்கலாம்ல, LNA is equal to LNA0 minus KT which is equal to Y is equal to MX plus C. இது வந்து மேக்ஸ்ல ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? சோ அப்ப இந்த பாரு இந்த C இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, இந்த KT இருக்கு. சோ அப்ப C is equal to minus K which is another slope. இதுதான் கிராஃபா வரையும் போது. சோ இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு கிராஃப் எப்படி கிடைச்சிருக்கு, என்ன பாரு கிராஃப் ஸ்ட்ரைட் லைனா தான் கிடைச்சிருக்கு, நெகட்டிவ் ஸ்லோப்போட கிடைச்சிருக்கு. அதனாலதான் அது -K இங்க கிடைக்குது இங்கேயும். சோ அப்ப இது ரெண்டும் என்ன செய்யுது, ஒத்து வருது. சோ திஸ் கிராஃப் கிவ்ஸ் நெகட்டிவ் ஸ்லோப். இந்த ஒரு வார்த்தை கண்டிப்பா எழுதணும், இந்த கிராஃப் நெகட்டிவ் ஸ்லோப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லி இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இதை எழுதி இந்த கிராஃபையும் இப்படி போடணும். போட்டாதான் 5 மார்க்ஸ். ஓகே, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் ஈக்குவேஷன் ஓகேவாமா? திரும்ப சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் எதுவும் டெரைவ் பண்றது புரியலையா? புரிஞ்சுதா? ஓகேவா? சே சார் நோ. நான் அடுத்து போவா? புரியுது. ஓகே ரைட். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா கையோட சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அது என்ன சூடோ அப்படின்னா போலி முதல் வகை வினைன்னு பேரு. சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், போலி முதல் வகை வினை அப்படின்னு பேரு. இதை பார்த்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கடுத்து ஹாஃப் லைஃப் இருக்கு, 0 ஆர்டர் இருக்கு, ரைட்டா? அப்புறம் இந்த பாடமே வந்து இங்க என்ன இருக்குன்னா ஹாஃப் லைஃப் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர், அடுத்து 0 ஆர்டர் ரேட் ஈக்குவேஷன், half life of 0 order Arrhenius equation. அவ்வளவுதான் பாடம் முடிஞ்சது. ரொம்ப சின்ன பாடம், சூப்பரா மார்க் எடுக்கலாம். சரியா? சோ சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஆனா பின்னாடி 20 கணக்கு இருக்கு. இந்த 20 கணக்குமே நான் போட்டாச்சு, யூடியூப்ல இருக்கும், ஸ்மால் வீடியோஸ்ல இருக்கும், போய் பாரு. எல்லா கணக்குமே நான் போட்டேன். இந்த லெசனே முடிச்சிட்டேன். சரியா? லெசன் 2ன்னு கொடுத்திருப்பேன் இத. சரியா? சாலிட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் லெசன்னா இத லெசன் 2ன்னு கொடுத்திருப்போம் நேம். போய் பாரு, புரியும். சரியா? சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர், சூடோனா 10th படிச்சிருப்போம், ஃபால்ஸ் லெக் அமீபாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். போலி அப்படின்னு பேரு, ரைட்டா? போலி முதல் வகை வினை அப்படின்னு பேரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் போலியா இருக்கும், ஆனா அதுக்கு ஆர்டர் வேறையும், அந்த மாதிரி அர்த்தத்துல இது கொண்டு வராங்க. அதாவது ஹையர் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபாலோஸ் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ ஒரு ஆர்டர் வந்து 3ஓ 4ஓ இருந்ததுன்னா அதை ஃபர்ஸ்ட் ஆர்டரா தான் கன்சிடர் பண்ணணுமோ. ஏன் அப்படின்னு கேட்டா ஹையர் ஆர்டர் ரியாக்ஷனா இருக்கும்போது அந்த ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷனை அட் அ டைம்ல நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த ரியாக்டன்ட் ஏதாவது ஒரு கான்சென்ட்ரேஷனை எக்ஸஸ் வச்சு கான்ஸ்டன்டா வச்சு அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொண்டு வருவாங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது புரியும், பாரு.
ரைட். ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம எடுத்துக்குவோம். செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எடுத்துக்குவோம். இந்த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல ரேட் எப்படி எழுதுவோம்? ரேட் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுவோம்? K of A power 2 எழுதுவோம். இதுதான் செகண்ட் ஆர்டர். ஆர் எப்படி எழுதலாம்? K of A power 1 P power 1 இப்படி எழுதலாம். சோ இப்படி A Bன்னு ரெண்டு கான்சென்ட்ரேஷன் இருந்தா மெஷர் பண்றது வந்து கான்சென்ட்ரேஷன் மெஷர் பண்றது வந்து ரொம்ப ரிஸ்க். அதனால இது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒன்ன மட்டும் மறைச்சிடுறாங்க. அதாவது இதை கான்ஸ்டன்டா வச்சுட்டு அப்ப இது ஒண்ணு தானே, அதனால இது சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர். பட் ஆக்சுவலி இட் இஸ் செகண்ட் ஆர்டர். சோ ஆனா என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஆர்டரா கன்சிடர் ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. சோ இட் இஸ் கால்ட் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். புரியுதா? ரைட். எப்படி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். என்ன எக்ஸாம்பிள்னா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் மெத்தில் அசிட்டேட். மேக்ஸிமம் எது வரும் அப்படின்னா வாட்டர் தான் ஆக்சுவலா வரும். ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் மெத்தில் அசிட்டேட் எடுத்துக்கிறோம். ஆசிட் hydrolysis of methyl acetate. That is CH3 COO CH3 methyl acetate. சரியா? இந்த methyl acetate அந்த பாரு CH3 COO CH3 acid hydrolysis of H2O, right? In presence of H plus. The H plus is acid. This hydrolysis பண்றோம். பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல bond break ஆகி இந்த இடத்துல H-உம் இந்த இடத்துல OH-உம் ஜாயிண்ட் ஆகும். அப்ப என்ன கிடைக்கும்னா CH3 COOH plus CH3OH இப்படி கிடைக்கும். இது நமக்கு இப்ப தேவையில்லை. நம்ம ரியாக்டன்ட் தான் இப்ப பார்க்கணும். இதுக்கு ரேட் எழுதணும். எப்படி எழுதணும் ரேட்? அக்ஷயா ரேட் எப்படி எழுதணும்? ரேட் இஸ் ஈக்குவல் டு K of CH3 COO CH3 H2O power 1 power 1, ரைட்டா? So இப்ப இந்த இடத்துல இந்த H2O is remains constant because it is taken in large excess. Large excess பொதுவாவே கெமிஸ்ட்ரியில too small நெக்லெக்ட் பண்ணிடுவோம், large excess நெக்லெக்ட் பண்ணிடுவோம். சரியா? இது நிறைய எடுத்துக்கிறோம் அளவில்லாம. அப்ப அதனால என்ன பண்றோம்? இது பண்றோம். அப்ப இது என்ன? இதோட ரேட் என்ன? ஃபர்ஸ்ட் ஆர்டர். So it is an example for pseudo first order reaction. அப்ப ரேட் இஸ் ஈக்குவல் டு, அதனால இதை எப்படி எழுதுறோம்னா இந்த ஈக்குவேஷன் இந்த H2O போயிட்டு பாரு எப்படி எழுதுறோம்னா rate is equal to K dash of CH3 COO CH3. This is pseudo first order reaction. சரியா? புரிஞ்சா? ஓகே. அடுத்து examples for first order rate equation. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இது ஒரு கொஸ்டின் 2 மார்க்ல இருக்கும். So decomposition of dinitrogen pentoxide, decomposition of sulfuryl chloride, decomposition of H2O2 in aqueous medium, isomerization of cyclopropane to propene. இந்த நாளை கண்டிப்பா மனப்பாடமா ஞாபகம் வச்சுட்டு என்ன செய்யணும்? எழுதணும். ஓகே. இதேடைய சேர்த்து என்ன பண்ணிக்கலாம்னா half life of first order reaction பார்த்துடலாம். நேரம் இருக்கு. So first order, pseudo first order, half life of first order எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னா என்ன ஆயிடும்? வேலை முடிஞ்சது. சரியா? ஓகே அம்மா பார்க்கலாமா? ஏன்னா 0 ஆர்டர் ஆரம்பிச்சா 0 ஆர்டர் அதுக்குரிய இது பார்ப்போம். ஹாஃப் லைஃப் சேர்த்து செஞ்சிடலாம். பார்த்துடலாம் மேடம். அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படியே ஃபுல்லாவே என்ன ஆயிடும்? ஞாபகம் வந்துடும். அதுக்குதான் சொல்றேன். ஓகேவா? ஒரு வினையின் அரைவாழ் காலம். ரைட்டா? ஒரு வினையின் அரைவாழ் காலம், ஹாஃப் லைஃப் ஆஃப் எ ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கும் உண்டு, 0 ஆர்டருக்கும் உண்டு. நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபுல்லா இப்ப பார்த்துட்டே இருக்கிறது. நம்ம இப்ப என்ன பார்த்தோம்? இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனுடைய சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்தோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு
அரைவால் காலம், தட் இஸ் ஹாஃப் லைஃப் ஆஃப் ரியாக்ஷன் பார்க்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் ஈக்குவேஷனுக்கு இதை பார்க்க போறோம். சரியா? ரைட். இதே மாதிரி ஜீரோ ஆர்டரோட ஹாஃப் லைஃப் சேர்த்து பார்த்துருவோம். ஆர்கினியஸ் ஈக்குவேஷன் அடுத்த கிளாஸ்ல இந்த பாடம் முடிச்சிருக்கோம். சரியா? ரைட். ஒரு வினையின் அரைவால் காலம். ரைட். பாரு, ஹாஃப் லைஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹாஃப் லைஃப் அப்படின்னா என்ன? ஹாஃப் லைஃப் பீரியட் which is T half அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதை வச்சு நிறைய சம் வரும்பா. எல்லா இதுலயும் சம் போட்டுட்டே இருப்பாங்க. இது T half கொடுத்து K கேட்பாங்க, K கொடுத்து T half கேட்பாங்க. சரியா? சோ அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஹாஃப் லைஃப் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னா, time required for the reactant concentration to react one half of its initial value. அதாவது ஒரு 100 பழம் இருந்ததுன்னா 50 பழமா ஆகிறதுக்குரிய காலம். ஹாஃப் லைஃப் சரிபாதியா குறையுது. ரைட்டா? சரிபாதியா குறையும் அளவுக்கு பேர் தான் என்னது? அரைவால் காலம்னு பேர். இப்போ ஒருத்தங்களுக்கு 100 வருஷம்னா 50 வயசுலயே 50 வயசு வரைக்கும் தான் அவங்க இருக்கிறது. அது அந்த மாதிரி சொல்றதுதான் half life period அப்படின்னு பேரு. Time required for the reactant concentration to react one half of its initial value. அதனுடைய இனிஷியல் வேல்யூவை விட பாதி, சரி பாதி அளவுன்னு தமிழ்ல கொடுத்துருக்கோம். சரியா? சோ அப்ப அதுக்கு என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு தானே கண்டுபிடிக்க போறோம். நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறது ஃபர்ஸ்ட் ஆர்டர். K is equal to கொஸ்டின் அதே போல ஃபர்ஸ்ட் ஆர்டரா ஜீரோ ஆர்டரான்னு நல்லா யோசிச்சுட்டு என்ன செய்யணும்? எழுதணும். ஏன்னா ஹாஃப் லைஃப் பொதுவா கொடுத்தாங்கன்னா பின்னாடி பார்க்கணும், ஜீரோ ஆர்டரா ஹாஃப் லைஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டரான்னு. 2.303 by T log A0 by A. இதான ஃபர்ஸ்ட் ஆர்டர். இதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல இந்த T இருக்கு இல்லையா, T becomes T half. அப்ப T becomes T half ஆகும்போது இந்த A இருக்கு இல்லையா, A is equal to A0 by 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். A is equal to A0 by 2. இதை தூக்கி என்ன செய்ய போறீங்க? சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். பார்ப்போம். பார்ப்போம். என்ன பண்ண போறோம்? K is equal to 2.303 by T half தானடா. So T half log A0 by A0 by 2. ரைட். இந்த T half இங்க கொண்டு வந்துரு, இந்த K இங்க கொண்டு வந்துரு. ஏன்னா நம்ம half life தான ஈக்குவேஷன் பார்க்க போறோம். So T half is equal to 2.303 by K log A0 by A0 by 2. இது என்ன ஆகும்? இது மேல போகும் இல்லையா? இந்த A0 என்ன செய்யலாம்? கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டா அப்ப இது என்ன இருப்பாரு? T half is equal to 2.303 by K log 2. log 2. சரியா? இந்த log 2க்கு ஒரு வேல்யூ இருக்கு. என்ன அப்படின்னா 0.3010. log வேல்யூ கண்டுபிடிக்க தெரியுமா அக்ஷயா உனக்கு? So T half is equal to என்ன பார்த்தோம்? 2.303 2.303 into log 2 ன்னா 0.3010 by K. இது எவ்வளவுனா 0.6931 சில புக்ல இருக்கும், சில புக்ல 32 இருக்கும் by K. T half is equal to, so 0.6932 by K. This is half life of first order rate equation. சரி சரி, இதுக்கு K க்கு வேல்யூ கொடுத்து T half கேட்பாங்க. ரைட்டா? K இல்ல K இங்க வச்சு T half கொடுத்து கேட்பாங்க. சோ இந்த ஈக்குவேஷன் வச்சு என்ன ஆகும்? நிறைய क्वेश्चंस வரும். நான் சம்ஸ் போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோ. சரியா? இதுல இந்த ஈக்குவேஷன்ல ஒரு क्वेश्चन கேட்பான். என்ன கேட்பான் அப்படின்னா, T halfங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே. It is independent of initial concentration of reactant. அப்படிதானே? இந்த ஈக்குவேஷன்ல கான்சென்ட்ரேஷன் ஏதாவது வருதா? வரல. கான்சென்ட்ரேஷன் என்ன அர்த்தம்? A இல்ல A0 எப்படி ஏதாவது ஈக்குவேஷன்ல இருக்கா? இல்ல. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ல. அதனால it is independent அப்படிங்கிற வார்த்தையை எழுதணும். It is independent என்ன அர்த்தம்? independent ஹவுஸ்னா என்னது? தனிச்சிருக்கிறது. அது தனியா இருக்கு. கான்சென்ட்ரேஷனை பொறுத்து இல்ல அப்படின்னு அர்த்தம். It is independent of initial
concentration, it is independent of initial concentration of reactant. Okay va? Initial concentration of reactant. Okay va? Right. So இப்ப நம்ம என்னலாம் பார்த்தோம் இன்னைக்கு? ஜீரோ ஆர்டர்னா என்ன, half life, சாரி ஜீரோ ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா என்ன, half lifeனா என்ன அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம். இந்த half life of ஃபர்ஸ்ட் ஆர்டர் சம்பந்தப்பட்டது எல்லாமே முடிச்சிருச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டர் எக்ஸாம்பிள் சீரோ ஃபர்ஸ்ட் ஆர்டர், அதோட half life பார்த்துட்டோம். ஓகேவா? இன்னும் 10 minutes இருக்கு, பேசாம அடுத்ததும் பார்த்துடலாமா? ஜீரோ ஆர்டர் பார்த்துடலாமா? ஓகே, ஜீரோ ஆர்டர் பார்த்துருவோம். சோ ஜீரோ ஆர்டர்னா என்ன அர்த்தம்னா, ஆர்டர் வந்து ஜீரோவா இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சேம் அதே மாதிரிதான் இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ண போறோம். டிரைவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம என்ன செய்ய போறோம், கண்டுபிடிக்க போறோம். சரியா? அதாவது பூஜ்ஜிய வகை வினை அப்படின்னு சொல்றாங்க. சோ பூஜ்ஜிய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக விதி, இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் பார்க்க போறோம். ரைட்டா? அதுக்கான கிராஃப், அதுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிராஃப் வரையும். அந்த கிராஃப் தான் இது. இந்த கிராஃப் பார்த்தேன்னா அது எப்படி வந்திருந்தது, இந்த மாதிரி இது வந்திருந்தது. இது வந்து மேல போகுது. இந்த கிராஃப் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்றேன் பாரு. ரைட். ரேட் இஸ் பொதுவா ஜீரோ ஆர்டர்ல என்ன எழுதுனா, ரேட் இஸ் இண்டிபெண்டன்ட் எழுதணும். ரேட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ரேட் ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து அமையாது. அப்படிதானே? ஏன் உனக்கு புரியுதான்னு தெரியல. இப்ப பாரு, ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட், ஏதோ ஒரு ஏ என்ன வினை விளை பொருள் வினைப்படு பொருள். ஓகே, இதுக்கு என்ன எழுதுவோம், ரேட் எழுதுவோம். ரேட் எப்படி எழுதுவோம், k of a power 0. அப்ப a power 0 is independent of the concentration தானே. அப்ப anything power 0 is 1. அப்ப rate equal to இந்த இடத்துல என்ன ஆயிடும், k naught. k into 1 is equal to k naught. ரைட். இப்ப என்ன பார்க்க போறோம், நமக்கு தெரிஞ்ச rate is equal to minus d of a minus d of a by dt. சோ இதை என்ன பண்ண போறோம், ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண போறோம். சேம் ப்ராசஸ், அதே மாதிரிதான் பாரு. மைனஸ் டி ஆஃப் ஏ பை டிடி which is equal to k of a power a, k of a power 0 இது போடுறோம். அப்ப இது போட்டாச்சு, which is equal to k ன்னு சொல்லியாச்சு. என்ன இதுதான் k இல்லையா? அந்த a power 0 is 1, அதனால k ன்னு சொல்லியாச்சு. ரைட். சேம் திங், இந்த d இங்க போயிடும். மைனஸ் d ஆஃப் a இன்டு k இன்டு dt போட்டாச்சு. ஆன் இன்டகிரேஷன், இன்டகிரேட் போட போறோம். இன்டகிரேஷன் ஓவர் மைனஸ் d ஆஃப் a k இன்டு dt. ரைட்டா? இங்க என்ன எழுதணும், லோயர் லிமிட் அப்பர் லிமிட், லோயர் லிமிட் அப்பர் லிமிட். இங்க என்னது, a நாட் a, இங்க 0, இங்க t. அப்ப போடும்போது என்ன ஆகும், d of a is a. இங்க d of a by dt னா தான் ln. இது வெறும் டிஃபரன்சியேஷன் ஆஃப் a is, அதை இன்டகிரேட் பண்ணும்போது அதே இதுதான் வரும். இன்டகிரல் ஓவர் d of sin x is sin x தானே, அது மாதிரி தான் இதுலயும் a. சரியா? அப்ப மைனஸ் ஆஃப் என்ன செய்யறோம், a தான் ஆன்சர். இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ரைட்டா? a மைனஸ் ஆஃப் மைனஸ் a நாட் which is equal to k into t plus இங்க 0 ஆயிடும். so kt முடிஞ்சது. so இதை எப்படி எழுதலாம், எப்படி எழுதலாம், மைனஸ் a plus a நாட், ஏன்னா அந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும், which is equal to kt. ஓகேவா? அப்ப
ரைட். இது எப்படி மாத்தி போட்டுக்கலாமா? KT is equal to A0 minus of A. அப்ப T is equal to A0 minus A. T ல A by T. This is rate equation for zero order reaction. Okay. இதே மாதிரி என்ன பண்ண போறோம்? பிளாட் பண்றோம். இங்கே என்னதான் கிடைக்குது? We got a straight in the negative slope தான். Here also. இங்கே அதே மாதிரி தான் கிடைக்குது. டைம் இன் மினிட்ஸ் ஏ எடுத்துக்கிறோம். அங்க லான் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது ஜீரோ ஆர்டர். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல லான் எடுத்துக்கிறோம். லான் ஏ, லாக் வேல்யூ ஆஃப் ஏ. இதுல என்ன எடுத்துக்கிறோம்? ஏ எடுத்துக்கிறோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்படி எடுத்தாலும் இப்படிதான் வருது, நெகட்டிவ் ஸ்லோப் தான் கிடைக்குது ஜீரோ ஆர்டர்லயும். சரியா? ரைட். அப்ப சேம் வரைய போறோம். டைம் இங்க ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் கிடைக்குது. ஸோ வித் நெகட்டிவ் ஸ்லோப். இதை நம்ம என்ன பண்ண போறோம்? we got a straight line with நெகட்டிவ் ஸ்லோப்னு சொல்லி எழுதிடணும். இந்த மாதிரி போட்டு by T. ஓகே, சரியா? ஸோ திஸ் இஸ் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இதுல இன்னும் ஒன்னே என்ன எழுதலாம்னா அந்த ஸ்லோப் என்னங்கிறத எழுதலாம். எப்படின்னா இந்த பாரு, A0 minus KT which is equal to A. இப்படிதானே நம்மளுக்காக மாத்திக்கணும். இது என்ன? A is equal to A0 minus KT. இப்போ Y equal to MX plus C. அப்ப C என்ன? minus K. சேம் திங், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் மாதிரி தான் ஜீரோ. சரியா? ஓகே. சோ கிட்டத்தட்ட 90% இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜீரோ ஆர்டர் பார்த்தோம், எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்தோம். அடுத்து இப்ப ஜீரோ ஆர்டர் பார்த்துட்டோம். இப்ப ஹாஃப் லைஃப் ஆஃப் ஜீரோ ஆர்டரும் ஆர்கிமிடிஸ் ஈக்குவேஷன் தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கொலிஷன் தியரி உங்களுக்கு டெலிட்டட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அதை மட்டும் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இந்த பாடம் முடிஞ்சிடும். அடுத்து வேற பாடம், இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு வேற பாடம் பார்ப்போம். சரியா? ஏதாவது டவுட் இருந்தா இப்ப கேள்வி சொல்றேன். ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட். இப்ப இது வரைக்கும் நடத்துறதுல கொஸ்டின் சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்ன, ரேட் லா, ரேட் கான்ஸ்டன்ட் இது கேட்பாங்க. வேக விதினா என்ன? வினைவேக மாறிலி, தட் இஸ் ரேட் லா, ரேட் கான்ஸ்டன்ட். அடுத்த கொஸ்டின் இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ரைட்டா? அடுத்து இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். 11th லெசன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா? 11th லெசன் ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸா? ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் தானே 11th லெசன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா? ஒண்ணு பண்ணலாம். அடுத்த கிளாஸ்ல எப்படியும் 10 நிமிஷத்துக்கு தான் வேலை இருக்கு. அதாவது பாடம் நடத்துறது ரொம்ப கம்மி. ஏன்னா 2 கொஸ்டின் தான் இருக்கு. அதுல உனக்கு 11வது லெசன் கொஸ்டினும் கொடுத்துட்டு இந்த லெசனுக்குரிய இம்பார்ட்டன்ட்டையும் கொடுத்துரு. சரியா? ஓகேவா? இப்பவே வேணும் அப்படின்னா தாலியன் ஃபியூஷன் ரியாக்ஷன், ரைமர்-தைமன் ரியாக்ஷன், ரைமர்-தைமன், தாலியன் ஃபியூஷன், கோல்ப் ஸ்கிமிட்டர், இந்த 3 ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து கிளிசரால் கிளைகாலோட ஆக்சிடேஷன், அடுத்து கிளிசரால் டு அக்ரோலின், அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஸோ இது அதான் நான் சொல்றது டாப் மோஸ்ட். சரியா? என்னைய கேட்டா எல்லாமே படிக்கிறது. சென்டம் வாங்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே படிச்சிரு. ஒரு 70 ஈக்குவேஷன் வரும். நான் சொன்ன மாதிரி 10 நாள் போட்டுட்டு இன்னைக்கு கூட 20ஆம் தேதி 30ஆம் தேதிக்குள்ள முடிச்சிடலாம் ஒரு டைம் டேபிள். இன்னைக்கு 5 ஈக்குவேஷன். இப்ப நான் சொன்னேன்ல, இந்த 5 ஈக்குவேஷன் படிச்சுடுவோம். அடுத்த கிளாஸ்ல கூட கொஸ்டின் கூட கேட்கிறேன். ரைட்டா? ரைமர்-தைமன், கோல்ப்ஸ், பினாப்தலின், கப்ளிங் ரியாக்ஷன் 4ஆச்சா? இன்னொன்னு கிளைகால் டு கிளைகாலோட ஆக்சிடேஷன், கிளிசராலோட ஆக்சிடேஷன். ஓகேவா? அதுல கூட 1,4-டயோக்சன் ஒரு கேள்வி இருக்கு. 1,4-டயோக்சன். இது கிளைகால் மாத்தணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் இருக்கு. சரியா?
எப்படி வரும் தெரியுமா? 1,4-டயோக்சின். எதுல வரும் தெரியுமா? 1,4-டயோக்சின் எதுல வரும்? கிளைகால். கிளைகால ஹீட் பண்ணும்போது இப்படி கிடைக்கும். CH2 CH2O, இந்த பக்கம் ஒரு O, CH2 CH2 கிடைக்கும். This is 1,4-டயோக்சின். சரியா? நேமிங் எல்லாமே நான் அடுத்து ஒரு போடணும்னு நினைச்சிருக்கேன். நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஃபுல்லா ஒரு இதுல மொத்தம் உங்களுக்கு எல்லா ஆர்கானிக்கையும் சேர்த்து பார்த்தா ஒரு 60 நேமிங் ஈக்குவேஷன் வருது. நான் வச்சிருக்கேன். நான் கிளாஸ்ல சொல்றேன் உனக்கு. அடுத்த கிளாஸ் கொஞ்சம் ஃப்ரீ தான். பிகாஸ் இந்த பாடம் முடிச்சிட்டோம்னா நல்ல கேப் கிடைக்கும். நான் வந்து அடுத்த கிளாஸ்ல எல்லாம் சொல்றேன். சரியா? ஓகேவாமா? தேங்க்யூமா. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.